நீதான் தாயா இருக்கணும். இவங்களுக்கு தாயா இருக்கணும்னா அப்போ உனக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா? குமரப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீதான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஐயோ, நான் அதை சொல்லல குமரப்பா. தாய் பாசம்னா இதுங்களுக்கு என்னன்னே தெரியாது. நீதான் அவங்களுக்கு தாய் பாசத்தை காட்டணும். அப்ப நீ என்ன காட்டுவ? எல்லாம் பந்தா காட்டுவான், வேற ஒன்றும் காட்ட மாட்டான். சுமார் குமரப்பா, எனக்கு இருக்க இந்த பிஸி ஷெட்யூல்ல இந்த அழகான குழந்தைங்கிட்ட பேச கூட டைம் கிடைக்கல. ஏயா, பேசுறது கூட டைம் இல்லைன்ற அப்புறம் எப்படி 4 குழந்தைகளை பெற்ற? அப்போ என் கம்பெனில ஸ்ட்ரைக், எனக்கு வேற வேலை எதுவும் கிடையாது. நான் என்னப்பா பண்றது? ஓ, அப்படின்னா இதெல்லாம் ஸ்ட்ரைக்ல பிறந்த குழந்தைங்களா? இப்பதான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகும். நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேட்டுங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்க எல்லா உரிமையும் குமரப்பாவுக்கும் இருக்கு. குமரப்பாவும் என்ன மாதிரியே முடிவெட்டிக்கிட்டு. நான் ஒண்ணு மாதிரிலாம் முடிவெட்ட மாட்டேன். ரஜினி ஸ்டைல தான் வெட்டு. ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுப்பா. குமரப்பாவும் என்ன மாதிரியே முடிவெட்டிக்கிட்டு குளிக்காம இந்த வீட்டுல எங்க வேணா சுத்தலாம். பாத்ரூம் போயிட்டு தண்ணி ஊத்தாம வரலாம். பாக்கு போட்டு இந்த வீட்டுல எங்க வேணா எச்சி துப்பலாம். இவ்வளவு கடாயில கறி வேகும் போது கை விட்டு எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். என்ன குமரப்பா? ஐயா, நீங்க கொடுத்த இந்த அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணவே மாட்டேன். இனிமே உங்க குழந்தைங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து தலைக்கு ஊத்து, தகப்பனா இருந்து தண்ணி வாங்கி ஊத்து, சகோதரனா இருந்து 4 சாத்து சாப்பிடுவேன். எப்படி? ரொம்ப நன்றி குமரப்பா. எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயா, வழக்கமா நீங்க அந்த சோல்ற தூக்குற மேலகத்தை பண்ணீங்களே, மறந்துட்டீங்க. தேங்க்ஸ் குமரப்பா. என்ன எல்லாம் பயந்துட்டீங்களா? குமரப்பா, நான் செட் பண்ணாலும் நாம என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டான். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நாம பண்ற எதையுமே கண்டுக்க மாட்டான்னு நாங்க எப்படி நம்புறது? நைட்டு ஃபுல்லா குடிச்சு காலையில ஊருட்டேன். குமரப்பா என்ன பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லையே. இப்ப தெரியுதா நாம என்ன பண்ணாலும் குமரப்பா கண்டுக்கவே மாட்டான்னு. என்னப்பா? நிறைய சைபர் போட்டு ஒரு 300 ரூபாய்க்கு செக் போடு. ஏண்டா, நிறைய சக்கரை போட்டு ஒரு டீ போடுற மாதிரி சொல்ற? 300 ரூபாய்க்கெல்லாம் 2 சைபர் தான் போட முடியும். முட்டா, நான் தானே உன்னை வேலைக்கு வச்சேன். சொல்றது செய், செக் போடா போடியா. பாஸ்கர், நம்ம முதலாளி ஒரு பணம் காய்க்கிற மரம் தான். அதுக்காக அது வேரோட இருக்கா? கையெழுத்து வாயனு வாயா. ஆமா, எதுக்கு அவனுக்கு இவ்வளவு பணம்? எறும்புக்கு பவுடர் வாங்கிட்டு. இன்னைக்கு நீ எறும்புக்கு பவுடர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு பேரன் லவ்லி லிப்ஸ்டிக் எல்லாம் கேட்டு தொந்தரவு. இந்த மாதிரி எந்த காரியத்துக்கெல்லாம் முதலாளியோட பணத்தை வீணடிக்கலாம் விடமாட்டேன். என் மூஞ்சிக்கே நான் பவுடர் போட மாட்டேன். இதுல எறும்புக்கு பவுடர் போடுறேன்னா அந்த பவுடர் எறும்பை சாவடிக்கிறீங்க. ஏண்டா அந்த வாயிலா ஜீவன்ல சாகடி? அதுவா வாயிலா ஜீவன்? ஆபீஸ்ல இருந்த பைசா கட்சி கட்சி சாப்பிடுது. யாருக்கிட்ட கழுது? எறும்பு இன்னைக்கு பேப்பர் சாப்பிட்டு கழுதாடா பேப்பர் சாப்பிடும். சேர்ந்து கட்டே ரூபாய் ஆபீஸ்ல இருந்த பைசா கட்சி கட்சி சாப்பிடுது. நம்மளால முடியாதுப்பா. இந்த கோல்மால் முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மாமா இருக்கிறாரு, டெய்லி 9 மணி ஆனா போதும் மொட்டை மாடியில போய் ஏரோப்ளைனுக்கு டாட்டா காட்ட போவேன். பாக்கிறேன் கழுத்து கொண்டு வந்து. நம்மளால முடியாது. நீ வேலைக்கா மாட்டேன், நானே எழுதிக்கிறேன். ஹாய்மா, டைம் ஆச்சு. 8:55. ஐயோ, ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. என்ன பாஸ்கர்? ஓகே, எதையா கையெழுத்த கையில போட்டு போயிருக்கிறாரு? கையெழுத்த கையில போடாம காலையில போடுவாங்க. முண்டா ஏன் கையில போட்டு போயிருக்கிறாரியா? குமரப்பா, கூப்பிடலாம் முதலாளி. வாய்க்கு முறமுறப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குப்பா. கொஞ்சம் சுறுசுறுப்பா இந்த பொற பாக்கெட்டை பிரிச்சு கொடுப்பா. ஏன் முதலாளி, இல்லாத பொல்லாதைய சொல்லி எத்தனை குடும்பத்தை பெற்றிருக்கீங்க. இந்த பொற பாக்கெட்டை பிரிக்க முடியாது உங்களால? சரிப்பா, பிரிக்கிறையா? ஐயோ, என்ன
முதலாளி, ரெண்டு பொறை மட்டும் காணோம். டாக்டர் டாக்டர், நான் இது வரைக்கும் எத்தனையோ கடல புற வந்து பாத்திருக்கேன். ஆனா 50 பைசா குறைய கடல வந்து நீதான் பாக்குறேன். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். டாக்டர், உங்க அப்பா கல்ல ரெண்டு பொறையால ஏதோ சாப்பிட்டு இருக்கா? ஒப்பா கடல புறவு வந்தேன்னு சந்தோஷப்படு. குறைக்கு பதில் மாலை மட்டும் ஊய்ந்துருந்தது. ஒப்பாக்கு மாலைக்கு நோயே வந்திருக்கும். சரி டாக்டர், அப்படின்னா இந்த பொறையை எப்ப எடுப்பீங்க? அதெல்லாம் இப்ப எடுக்க முடியாது. ஏன் நாங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலான்னு பாக்குறியா? அவசரப்படாதீங்க தம்பி. கொலையில் எடுத்துட்டு அவருக்கு ஈஸி இல்லைன்னு சொன்னேன். ஏன் டாக்டர், ஆபரேஷன் தான் பண்ணுமா? ஆபரேஷன் தேவையில்ல. 2 கப் டீ ஸ்ட்ராங்கா வாங்காது 2 கல்லையும் ஊத்தி ஊற விட்டா பொறி ஈஸியா எடுத்துடலாம். அப்ப நான் உடனே கண்ணங்கல்ல போய் டீ வாங்கி வரேன். அவசரப்படாத தம்பி. பக்கத்துல இருக்க கண்ணங்கள்ல வாங்கி வச்சு எல்லாம் ஒரு கண்ணை காப்பாற்ற முடியாது. அப்போ உனக்கு வேற எந்த டீ தான் வேணும்? பொண்டாட்டி வேணும் சொன்னா நல்ல வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? நீங்க சொல்லுங்க டாக்டர். பொண்டாட்டி வேணும்னு சொன்னா வயசு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியா? என்ன டீ வேணும் சொல்லியா? ஒப்பா கண்ணை காப்பாற்றணும்னா அஸ்ஸாம்ல இருந்து டீ தூள் வரணும், ஆஸ்திரேலியாவில இருந்து பால் வரணும், ஏலகிரியில இருந்து ஏலக்காய் வரணும், முக்கியமா டீ மாஸ்டர் கேரளாவில இருந்தா வரணும். பிகாஸ் ஐ வாண்ட் மசாலா டீ. ஏண்டா கமநாட்டி, இதுக்கு தெருல இருக்கிற நாயை கூட்டு வந்தா கல்ல இருக்கிற பொறைய கவிட போது. மட்டும் கவின்னு போனா பரவாயில்ல, வேற ஏதாவது கவின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவன் ரியாக்ஷன் தான் பண்ணுவான். வேற என்ன பண்ணுவோம்? நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ பேக். ஏன் டாக்டர் என் கையை தட்டி விடுறீங்க? இல்லன்னா நீ தட்டிருக்கியா? டாக்டர் எப்போ டாக்டர் என் கண்ணை திறக்க போறீங்க? நமிதாவுக்கு போன் பண்ணிருக்கோம், வந்த உடனே ரிப்பன் கட் பண்ணி தரந்துருக்கோம். டாக்டர் எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணீங்களே, என் கண்ணை எப்ப திறப்பீங்கன்னு கேட்டேன். நீ மட்டும் பர்ச திறக்காத, நான் எப்படி கண்ணை திறப்பேன்? அதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது செட்டில் பண்ணிடுறேன் டாக்டர். என் கண்ணை திறங்க. அவசரப்படாதீங்க மிஸ்டர் ரவிச்சந்திரன், அதுக்கு தானே வந்திருக்கேன். நல்ல கண்ணை தரங்க. வெரி நல்ல தரங்க. வெரி குட் டாக்டர். எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது டாக்டர். அந்த பொண்ணு போட்டு இருக்க ட்ரெஸ் அந்த மாதிரிப்பா எல்லாமே தான் தெரியும். ஐயோ டாக்டர், ஆபரேஷனுக்கு அப்புறம் எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொன்னேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன், இனிமேல் தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பளிச்சு நீ எதையும் பார்க்க கூடாது. குறிப்பா கீழே இருக்க ரிசப்ஷனிஸ்ட நீங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா அது யாரு பார்த்தேன்னா வாய வச்சிருவேன். அது அச்சு சிகரா இருக்கும் போதே தெரியும் அது உங்க ஆளாத்தான் இருக்கணும். எனக்கு கண்ணு தெரியுன்ற உண்மைய என் வீட்டுல சொல்லக்கூடாது. ஏன் மிஸ்டர், என் குடும்ப சூழ்நிலை காரணமா கொஞ்ச நாளைக்கு நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க. அதுக்கு டிவி சீரியல் எங்காவது வச்சா ஒரு 10 ரூபாய் கிடைக்கிறேங்க. அவ்வளவு கம்மி பேமெண்ட்டுக்குலாம் நான் நடிக்கிறது இல்லை டாக்டர். நான் வந்து தண்ணி சேனல் வாங்கிக்கிறேன். ஐயோ டாக்டர், எனக்கு கண்ணு தெரியுன்ற உண்மையை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுங்க டாக்டர். சத்தியம் பண்றது இருக்கா? முதல்ல என் கையில இருந்து ஒரு மோதிரத்தை கொடுப்பாங்க. ஜான், எப்பா அந்த அமௌண்ட பாஸ்கி கிட்ட கொடு. ஓகே. குட்டி, நான் உங்ககிட்ட 5 ரூபாய் தான் கொடுத்தேன், நீ 20 ரூபாய் கொடுக்குற. பாஸ்கி, நீ கொடுத்த அந்த 5 ரூபாவை நாங்க 50 ரூபாய் மாத்திட்டோம். 5 பக்கத்துல சைபர் போட்டியா? இல்ல, உங்க 5 ரூபாவை நாங்க பிசினஸ்ல போட்டோம். நான் குடுத்த 5 ரூபாய பிச்சைக்காரன் தட்டுல போட்டாலும் வாங்க மாட்டான். அதுவே சீட்டு போயிருந்தது. அதை எந்த பிசினஸ்ல போட்டீங்க? ஜான், நம்ம பிசினஸ் என்னன்றத பாஸ்கி காட்டு. ஓகே. இதுதான் நம்மளுடைய பிசினஸ். இத ஸ்கூல் வாசல்ல வச்சோம், பசங்க கால் மிதிக்கிறேன்னு சொல்லி மிதிச்சுவாங்க. 8 வாரம் அவை. ஐயோ பாஸ்கி, சீட்டு கிழிக்கிற கடை மட்டும் நம்ம ஸ்கூல் வாசல்ல வச்சா பசங்க எல்லாம் வால் கிளாக் விழும், டிஃபன் பாக்ஸ் விழுன்னு போட்டி போட்டு வந்து சீட்டு கிழிப்பாங்க. ஆனா வால் கிளாக் விடாது, டிஃபன் பாக்ஸ் விடாது. படிக்கிற வயசுல ஏன்டா சீட்டு கிழிக்கிறீங்கன்னு வாத்தியார்கிட்ட உததான் விழும். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல பாஸ்கி. பிசினஸ்ல லாபம் எப்படி வருதுன்றதான் நம்மளுக்கு முக்கியம். எங்க